இவங்கெல்லாம் அந்த வரைஞ்சு கட்டிட்டு பேசுகிறத பார்த்தா இந்த தூய்மை பணியாளர்களுங்க வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? அப்போ நீங்களாம் எங்கடா போனீங்க? அதை விட இந்த ஊனமுற்றவர்கள் வந்து பாவம் அவங்களுடைய ஊதிய உயர்வுக்காக போராடினாங்க. அவங்களெல்லாம் எவ்வளவு கொடுமையாக ட்ரீட் பண்ணாங்க தெரியுமா? அப்போல்லாம் இந்த சமூக போராளிகள்னு சொல்கிற நீங்கள்லாம் எங்கடா இருந்தீங்க? 7 தலித் அமைச்சர்களை செலக்ட் பண்ணி அமைச்சராக்கியிருக்கிறோன்னு சொல்லி டிவிக்கே பெருமைப்படுது. பட் கடந்த 2 மாத ஆட்சி காலத்தில் இந்த 7 தலித் அமைச்சர்களுமே தலித்துக்காக எந்த குரலுமே கொடுக்கலங்கிற மாதிரி ரஞ்சித் சொல்கிறாரு. முதல்ல இது நீட் போராட்டங்கிறதே ரஞ்சித் மறந்துட்டாருங்கிறத இந்த இடத்துல அவருக்கு ஞாபகப்படுத்திட்டு திருப்பி இந்த டாபிக்கு வருவோம். ரஞ்சித் இந்த விஷயத்தை பற்றிய சரியான புரிதல் இல்லைங்கிறது தான் என்னுடைய பதில். ஆல்ரெடி தலித் மக்களுக்கான தேவைகள் அனைத்துமே செயல் வடிவத்தில் இருக்குது, இம்ப்ளிமெண்ட் ஆல்ரெடி ஆகிட்டு இருக்குது. இட்ஸ் இன் த ப்ராசஸ். போய் ஒழுங்காக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏன் ஒரு தலித் மக்கள் கூட வெளியில் வந்து போராடலை? உங்களை தவிர. தலித் மக்களே யோசிங்க. திரு ராஜ்மோகன் அவர்கள் தலித் என்பதே எனக்கு அவர் இந்த எக்மோரில் எலெக்ஷனில் நிற்கும் போது தான் தெரியும் அப்படின்னு. அவர் தலித்தாக இருந்தேன்னா என்னவா இருந்தால் என்ன, எங்களுக்கு அதை பற்றிய எந்த கவலையுமே இல்லை. நாங்கள் அந்த மாதிரி விஷயத்தை பார்க்குறதே கிடையாது. நீ ஒருத்தந்தான் இந்த தலித் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட ஜாதி கலவரம் மாதிரி பிடிச்சிக்கிட்டு தலித் 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 தலித்துன்னு குதிச்சுக்கிட்டு இருக்க. உன்னை சுற்றி நீ ஆராய்ந்து பாரு. எனக்கு தெரிஞ்சு என்னோடய சர்க்கிளில் எந்த இடத்துலையுமே ஜாதி பிரிவினை பார்த்து யார் பழகிற மாதிரி எனக்கு தெரியல. ராஜ்மோகன் அவர் என்ன பிரிவாக இருந்தால் என்ன, நல்ல அறிவான ஒரு நல்ல அமைச்சர். அதுவும் இல்லாமல் 3 பிரிவுகளில் அவர் அமைச்சராக இருக்கிறார். இதை விட என்னையா வேணும்? நீ சொல்கிற தலித் தலித்துன்னு சொல்கிறியே, இதை விட என்ன வேணும்? உன்னுடைய கோணத்தில் சொல்லணும்னா தலித் பிரிவை சேர்ந்த ஒரு அமைச்சர் 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருக்கிறார். இதை விட என்ன வேணும்? தலித் மக்கள் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் 7 அமைச்சர்கள் வேறு இருக்கிறாங்க தலித் பிரிவை சேர்ந்தவங்க. இதை விடவாயா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வேணும்? தலித் மக்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு. இந்த தலித் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜாதி லெவலுக்கு, ஜாதி கலவர லெவலுக்கு உன்னுடைய சுய இதுக்காக பயன்படுத்திக்கிற தலித் மக்களே உஷார். இந்த ரஞ்சித்துங்கிற மூட்டை பூச்சி இந்த தலித் பிரிவு மக்களை எப்பயுமே கீழே இறக்கி காமிக்கிறது இவருடைய மோட்டாவாக இருக்கிறதுங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்.